இதுவரைக்கும் யாருமே தப்பிக்காத ரொம்ப கொடூரமான ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் பரப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான ஒரு பாலைவனத்தை தாண்டி அந்த இடத்துல சர்வைவ் ஆகி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, சாப்பிட்றதுக்கு உணவுகள் கிடையாது, நிழலாக இருக்கிறதுக்கு கூட எந்த மரங்களுமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து சர்வைவ் ஆகி உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் போலீஸ் பிடிச்சி அதே ஜெயிலில் போட்ட ஒரு இன்சிடென்ட் இந்த உலகத்தில் நடந்ததாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான சர்வைவல் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பையன் பேசாமல் ஜெயிலே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி சர்வைவல் ஸ்டோரியாக இருக்கட்டும், மிஸ்ட்ரி ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நெவாடா பகுதியை தெரியும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான ஒரு சிறை தான் இந்த சவுத்தர்ன் டெசர்ட் கரெக்ஷன் சென்டர் அப்படின்றது. இந்த ஒரு ஜெயில இருந்து தான் 3 பேர் தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. இந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஜெயிலே கிடையாது. இந்த ஜெயிலை சுற்றி முழுக்க பாலைவனங்கள் தான் இருக்கும். பகல் டைம்ல நீங்க ஜெயிலை விட்டு வெளியே வரவே முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமான வெயில் அப்படின்றது இருக்கும். ராத்திரி டைம்ல ரொம்ப கொடூரமான பனி புயல் அப்படின்றது இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஜெயிலை விட்டு வெளியே வாரது அப்படின்றது ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருக்கும். அண்ட் அதை தாண்டி இந்த ஜெயிலை சுற்றி பல செக்யூரிட்டிஸ் அப்படின்றது இருப்பாங்க. இந்த ஜெயிலை சுற்றி பல செக்யூரிட்டி கேமராக்கள் இருக்கும். அண்ட் இந்த ஜெயிலை சுற்றி முழுக்க முள்வேலிகள் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே தாண்டினா மட்டும்தான் அந்த டெசர்ட் அப்படின்றத அடைய முடியும். இந்த டெசர்ட்டை அடைஞ்சா மட்டும்தான் அந்த டெசர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க அந்த ஜெயிலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அப்படி தப்பிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் பிளான் பண்ணுறாங்க. அதில் 42 வயதான ப்ரோஃப்ரியோ அப்படின்றவர், அண்ட் 2வது மார்க் அப்படின்றவர், அண்ட் ஏதன் அப்படின்ற 3 பேர் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிறாங்க. இந்த ப்ரோஃப்ரியோ அப்படின்ற நபரோட நேமை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் இவர். ஸோ இந்த 3 பேருமே பிளான் பண்ணி அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே இந்த விஷயத்த பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு நைட்டு தப்பிக்கலாம் அப்படின்றதா இவங்களோட கரெக்டான பிளானாகவே இருந்துச்சு. ஸோ அந்த நைட்டுமே இவங்க கரெக்டாக வெளியேறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பிளான் பண்ணுறது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஜெயிலில் கொடுக்கக்கூடிய ரொட்டிங்களை சேமித்து வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் அப்படின்றது இந்த டெசர்ட்டை கடக்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. ஸோ அந்த இடத்தை கடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஃபுட்ஸ் வேணும் அப்படின்றதால இந்த ஜெயிலில் கொடுத்த ரொட்டீஸை பதப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அதோட இவங்க கொண்டு போகிறதுக்கு தண்ணி கேனுமே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி எந்தெந்த டைம் ஷிஃப்ட் மாறுவாங்க, அண்ட் எந்தெந்த டைம் சிசிடிவி கேமரா டைரக்ஷன் மாற்றி இருக்கப்படும், அண்ட் எந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய முள்வேலிகளை கடக்க முடியும் அப்படின்ற எல்லா பிளானையுமே கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கைகூடி வரும்போது ஒரு நாள் ராத்திரி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகி முள்வேலிகள் எல்லாம் கடந்ததுக்கு அப்புறமா இந்த டெசர்ட்டுக்குள்ளே கால் வைக்கிறாங்க. ஸோ இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பாலைவனத்துக்கு போனதுக்கு அப்புறமா காலையில் ஆனதுக்கு அப்புறமா அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மண்களை தோண்டி அதுக்குள்ளேயே புதஞ்சிருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பாலைவனத்துலேருந்து அவங்க ரொம்ப தூரம் அப்படின்றது போகல, இந்த ஜெயிலுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அந்த ஜெயிலில் இருந்து யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த மணல்களை தோண்டி அதுக்கு அடியில் புதஞ்சு காணப்பட்டிருக்காங்க. லிட்டரலாக அந்த தீரன் அதிகாரத்தில் ஒரு சீனில் இந்த மாதிரி புதஞ்சு காணப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சீனில் இவங்க புதஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க. ஸோ இப்படி அவங்க நாள் ஃபுல்லாக இருந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் ஆகுது, லைட்டாக இருட்டவுமே ஆரம்பிக்குது. அந்த டைமில் அந்த மணல்லேருந்து வெளியே வர ஆரம்பித்து அங்கேருந்து உடனடியாக ஓடவுமே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஓடிட்டுருக்காங்க. ஒரு நாள் கிடக்குது, 2 நாள் கிடக்குது, 2 நாள் தொடர்ந்து போய்கிட்டு இருந்துமே அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே மனித நடமாட்டம் அப்படின்றதே இல்லை. இவங்க எதிர்பார்த்த இடமுமே வரல. இந்த 2000 கிலோமீட்டர் முடிஞ்சதா இல்லையா அப்படின்னு தெரியாது, காம்பஸ் கிடையாது, அவங்க போகிற டைரக்ஷன் சரியா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. ஸோ எல்லா கன்ஃபியூஷன்ஸோடையுமே அந்த இடத்தை நோக்கி தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஓடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகுது. இந்த 5 நாட்களுக்குள்ளே இவங்க கிட்ட இருந்த உணவு ஆல்மோஸ்ட் காலியாகிடுது. அண்ட் இவங்க கொண்டு போன தண்ணியுமே ஆல்மோஸ்ட் காலியாகிடுது. அண்ட் இவங்களோட நம்பிக்கையுமே ஆல்மோஸ்ட் காலியாகவே ஆகிடுது. ஸோ இந்த 3 பேருமே எப்படியாச்சும் போயிடலாமே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது 5வது நாள் இந்த 3 பேரில் இருக்கக்கூடிய மார்க் அப்படின்றவனுக்கு சுத்தமாகவே இயலாமல் போயிடுது.
அண்ட் மற்ற 2 பேருக்குமே கால்கள் அதிகமாக காயமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா டெசர்ட் அப்படின்றது ரொம்ப கொடூரமான வெயில் அடிக்கக்கூடிய இடம். அண்ட் அங்கே மணலில் கால் வச்சாலே ரொம்ப அதிகமாக கால் அப்படின்றது காயப்படும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடந்து போகிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க அத்தனை பேருக்குமே கால்கள் அதிகமாக காயம் அப்படின்றது வருது. அண்ட் நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் அப்படின்றது ஏற்படுது. ஏன்னா தண்ணி அப்படின்றது அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க கொண்டு போன தண்ணியுமே ஆல்மோஸ்ட் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் தான் அந்த மார்க்குக்கு அதிகமாக உடல்நிலை அப்படின்றது சரியில்லாமல் போகுது. ஸோ இப்படியே மார்க்குக்கு ஏழாமல் போயிடுச்சு அப்படின்னு மற்ற 2 பேரும் மார்க்கை தூக்கிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பகல் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஓடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உணவு அப்படின்றது இல்லை. அதனால அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்களையுமே பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களையுமே பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது கூட ஒரு சில பாம்புகளையுமே கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அப்படின்றது கிடக்குது. இந்த 15 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா கூட இவங்க எந்த வழியால வந்தாங்க அப்படின்றது தெரியாது. ஏன்னா இவங்க கடந்து வரும்போது அடிக்கடி மணல் புயல் அப்படின்றது வந்திருக்கு. இந்த மணல் புயல் அதிகமாக வந்ததால இவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாமே கால் தடங்கள் அழிவடைஞ்சிருக்கு. ஸோ அதனால டெசர்ட் அப்படின்றது நம்ம எந்த பைட் வந்தோம் அப்படின்றது தெரியாது. ஸோ சுற்றி முற்றி எல்லா இடமுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய மன தைரியம் அப்படின்றது இழக்கப்படுது. அண்ட் 15 நாட்கள்லேயே இவங்க டோட்டலாக மன தைரியம் அப்படின்றத இழந்துட்டாங்க. ஸோ 15 நாட்கள் கழிச்சதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் 3 பேருக்குமே இல்லாமல் வந்துடுது. இந்த 3 பேருமே அந்த இடத்துலேருந்து போகிறதே ஒரு மிக கடினமான சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது 15 நாள் கிடக்குது. இந்த ப்ரோப்ரியோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்சனுக்கு அங்கே இருக்கக்கூடிய மணல்கள் எல்லாமே தண்ணியாக தோன்ற ஆரம்பிக்குது. இவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் எல்லாமே மிருகமாக தோன்ற ஆரம்பிக்கிறாங்க. இவன் பார்க்குற எல்லா பொருட்களுமே வித்தியாசமாக தோண ஆரம்பிக்குது. ஏன்னா இவனோட பாடி டீஹைட்ரேஷனாக இருக்குது. அதே நேரத்தில் அதிகமாக சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட பாடி அப்படின்றது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. அதனால இவன் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இப்படியே போயிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு எல்லாமே தாண்டி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 20ஆம் நாள் கழிச்சதுக்கு அப்புறமா ஈடன் அப்படின்ற அதாவது இந்த 3 பேர்ல ஒருத்தனுக்கு காய்ச்சல் அப்படின்றது வருது. ஆல்ரெடி ஒருத்தனுக்கு காலை இல்லாமல் போய் அவனால் நடக்கவே முடியாது. அண்ட் இப்போ இன்னொருத்தனுக்கு காய்ச்சல் அப்படின்றது வருது. ஸோ இப்படி 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மேஜ்டான இந்த பொர்ஃபிரியோ அப்படின்ற மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த 2 பேரையுமே தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்காங்க. 20 நாட்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த நாட்கள் அப்படின்றது நகர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்படியே ப்ரோஃப்ரியோ, மார்க், ஈடன் இந்த 3 பேருமே அந்த இடத்துல பேசிட்டு போகிறாங்க. இதுக்கு நம்ம ஜெயிலே இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசி அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி கிட்டத்தட்ட 30 நாட்கள் அப்படின்றது முடியுது. இந்த 30 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருந்த மார்க் அப்படின்றவன் இறந்து போயிடுறான். அவன் இறந்ததுக்கு அப்புறமா ஈடன் பார்க்கும்போது இவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சான். அதுக்கப்புறமா ப்ரோஃப்ரியோ பார்க்கும்போது தான் அவன் இறந்துட்டான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதால ஈடன் அண்ட் ப்ரோஃப்ரியோ சேர்ந்து இந்த மார்க்கை அந்த இடத்துலையே குளிதோடி புதைச்சிட்டு அவனுக்கு ஒரு சமாதியுமே கட்டி விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு உடனடியாக எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இடையிலேயே ஈடனுமே உயிரை விடுறான். ஸோ ஈடனுமே இறந்துட்டான், மார்க்குமே இறந்துட்டான். இந்த ப்ரோஃப்ரியோ அப்படின்னு சொல்லப்படுற 42 வயதான பர்சன் மட்டும்தான் இந்த 3 பேர்லேயே தப்பிச்சிருக்கான். ஸோ இவனுக்குமே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அண்ட் அவன் மனசுலையுமே அதிக அளவாக உடைஞ்சு காணப்படுறான். ஏன்னா அவன் கூட இருந்த நண்பர்கள் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஈடன் இறந்ததுக்கு அப்புறமா ஈடனையுமே புதைச்சிட்டு அவனுக்குமே சமாதியை கட்டிட்டு அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நகர ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி அந்த இடத்தை விட்டு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரத்துலேயே அந்த 2 நண்பர்களும் இவனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இவன் கூட நடந்து வர மாதிரியும் இவன் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரியுமே இந்த ப்ரோஃப்ரியோக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கு. சரி, எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு தைரியத்தோட அந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடக்க ஆரம்பிக்கிறான். இப்படி கடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடு சுத்தமாகவே இல்லை. அவனோட உடம்புல சுத்தமாகவே எனர்ஜி அப்படின்றது இல்லை. அவனோட உடல்கள் எல்லாமே தோலை ஒட்டுப்பட்டு ஒரு எலும்பு கூட்டத்தில் தோலை பொதிவிட்டா எந்த மாதிரி இருக்குமோ அந்த ஒரு கண்டிஷனில் ஒரு 51வது நாள் ஒரு வில்லேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். அந்த வில்லேஜுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்றது. அந்த வில்லேஜுக்கு போய் நான் ஒரு டூரிஸ்ட், நான் பாலைவனத்தை பார்க்க வந்தேன், அதில் மாட்டி இந்த மாதிரி நான் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையுமே சொல்லுவேன். அங்கே இருக்கிறவங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமைக்கு மேலே அவன் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கான். அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் சக்ஸஸ்ஃபுல்லாகவே குணமடைஞ்சிடறான். இதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு.
ஏன்னா இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக குணமடைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே வந்து இவனோட ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணி இவன் எங்கேருந்து வந்திருக்கான், இவனோட உண்மையான நேம் என்ன, யார் இவன் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் இவன் இந்த சிறையிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்றத தெரிய வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அதே சிறைக்கு இவனை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. அண்ட் மறுபடியும் அதே சிறையில் இவனை ஜெயிலையுமே போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவனோட சர்வைவல் ஸ்டோரி அப்படின்றது முடிஞ்சுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்கான். அந்த 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. ரொம்ப கொடூரமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது கடைசியாக மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அவனை தூக்கி மறுபடியும் ஜெயில போட்டுட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயம், இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.